How does internet work? இந்த கேள்வியை நிறைய பேர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், அது சேட்டலைட்லேருந்து வருதுப்பா அப்படின்வாங்க. சில பேர் இப்போ இந்த க்ளவுடுன்ற வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அது எங்கேயோ க்ளவுடில் எங்கேயோ இருக்குது, அது மூலியமாக தான் நம்மளுக்கு நெட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் டவர்லேருந்து வருதுப்பா அப்படின்வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்திருக்கா? இன்டர்நெட் எப்படி தான் ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லாங் ஒயர் நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தா அதுதான் இன்டர்நெட். என்ன சொல்கிற? ஆமாங்க, இப்படித்தான் நானும் ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் இந்தியாவில் இருக்குது, அதே மாதிரி இது அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்க கம்ப்யூட்டர் அமெரிக்காவில் இருக்க ஒரு கம்ப்யூட்டரோட இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் கேபிள் மூலயமா ஒரு ரெக்வஸ்ட் போகும். அதை அந்த கம்ப்யூட்டர் அதை வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை திருப்பி ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், தம்பி சேட்டலைட் தான் இருக்குல்ல, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வராதா, ஒயர் மூலயமா தான் போகுமா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, சேட்டலைட் மூலயமா எல்லா இன்டர்நெட்டும் ரன் ஆகலை, எல்லாமே ஒரு ஒயர் மூலயமா தான் நமக்கு ரன் ஆகிட்டு. இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதை கிளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இதை சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது 24/7 ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்படி ரன் ஆனால் தான் நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் அதை ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், இந்த சர்வருக்குள்ளே தான் இந்த யூடியூப் வெப்சைட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்போ இதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த சர்வர் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த யூடியூப் ஓப்பன் ஆகும். அதே நேரம் இந்த சர்வர் ரன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யூடியூபே ஓப்பன் ஆகுது. அதனால தான் இது வந்து ஓப்பன் 24/7 எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வரை ஒரு ஜாயிண்ட் லைப்ரரின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வரில் ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்காதுங்க, பல்லாயிரக்கணக்கான வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சர்வரில் இருக்கும். அப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு சர்வர் தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக நிறைய சர்வர்ஸ் இருக்குது. அந்தந்த நாட்டில் நிறைய சர்வர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிளைண்ட்டாக என்ன, சர்வர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷனை எப்படி வாங்குறோன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் கிளைண்ட்ன்றது நம்மளோட கம்ப்யூட்டர் இல்லை மொபைல்னு கூட சொல்லிக்கலாம். அங்கே நான் google.com அப்படின்னு நான் டைப் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட ஐஎஸ்பி போகும், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம இந்தியாவில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சொல்லலாம், ஏர்டெல் சொல்லலாம், வோடஃபோன் சொல்லலாம். இவங்க தான் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க தான் நம்மளுக்கு இன்டர்நெட் தர்றாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் போகும். இவங்களுக்கு போனதுக்கப்புறம் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, டொமைன் நெட் நேம் சர்வீஸ். இது என்னடா புதுசாக ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது டிஎன்எஸ்ன்றது ஒரு சிம்பிளான ஒரு ஃபோன் புக் டிக்ஷனரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ google.com அப்படின்ற இந்த டொமைன் நேம், இதை வந்து டொமைன் நேம் சொல்லுவாங்க. இதுக்கு ரிலவெண்ட்டான இந்த சர்வர் எங்கே இருக்குன்ற ஐபி அட்ரஸோட இன்ஃபர்மேஷன் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த google.comக்கு ரிலவெண்ட்டான ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வரோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நம்பர்ஸ் இருக்கும். அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம மனுஷங்களால் இம்பாசிபிள். அதனால தான் இந்தியா வந்து டொமைன் நேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த google.comக்கு இந்த ஐபி அட்ரஸ் பர்மனண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சர்வர் மாற மாற ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி நான் ஒரு சர்வரில் நான் என்னோடய வெப்சைட்டை நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கும். நாளைக்கு எனக்கு இல்லைப்பா, எனக்கு வந்து வேறு ஒரு சர்வரில் நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐபி அட்ரஸ் மாறிடும். இப்போ என்ன ஆகும், ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் யூஸருக்கு நீங்கள் எப்படி அதை சொல்வீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் இந்த டொமைன் நேம்ன்றது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூகுளோட ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வேறு மாதிரி மாறுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஎன்எஸில் அதோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிருக்கும். அப்டேட் ஆகுறதுனால நீங்கள் இந்த அட்ரஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது.
இந்த google.comன்னு இருக்க இந்த டொமைன் நேமை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஐபி அட்ரஸ்னால் என்னன்னு தெரியுமா? தெரியலையா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஐபி அட்ரஸ் கிடச்சதுக்கப்புறம் லிமிட்டான இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி நம்மளுக்கு நம்ம கம்ப்யூட்டர் லோட் ஆகும். இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே நான் என்எஸ் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே நான் போயிருக்கேன். இது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஎன்எஸ் ரெக்கார்ட், இங்கே நான் காமிச்ச இந்த டிஎன்எஸோட எல்லா ரெக்கார்டும் வந்து செக் பண்ணுறது தான் ஒரு வெப்சைட்டாகவே இருக்குது. இங்கே போயிட்டு நான் google.com அப்படின்னு நான் டைப் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி என்னோடய ப்ரௌசருக்கு யூஆர்எல் பார் நல்லா பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐபி அட்ரஸை இன்புட் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். ஆனால் இது டக்குன்னு google.comனு மாறிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிற டொமைன் நேம் தான் google.com. ஆனால் கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸும் நல்ல ஞாபகம் இருக்குது. நம்ம ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் டொமைன் நேம் கொடுத்தாலும் அது கரெக்டான இடத்துக்கு போய் கரெக்டான ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி கூகுள் கொடுத்தனால கூகுளோட வெப்பேஜ் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகி ப்ரௌசரில் காட்டும். நீங்கள் 2 விஷயத்துலையும் நீங்கள் ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம், டொமைன் நேமும் கொடுக்கலாம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கும்போது ஒயர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதே இது கடல் தாண்டி இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற சர்வரில் எப்படி இன்ஃபர்மேஷன் ஃபெச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் சீ லைன் கேபிள்ஸ். கடலுக்கு அடியில் கேபிள்ஸை உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் எப்படி ரோடை தோண்டி உள்ள கேபிளில் வந்து பைப்லைன் செட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கடலுக்கு அடியில் இன்டர்நெட்டுக்காக உலகம் முழுவதும் உங்களுக்கு வந்து கேபிள்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சம்மரின் கேபிள் மேப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக கேபிள்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு இங்கே மேப்பாக காட்டுது. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாஸில் அண்டர் வாட்டர் பைப்லைன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து தான் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா சர்வர்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு வெப்சைட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி போகும்னா, இங்கே இருக்க இந்தியாவிலேருந்து இந்த பைப்லைன் இது மூலியமாக போய் இங்கே இருக்கிற அமெரிக்காவில் போய் சேர்ந்து அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை திருப்பி ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு கிடைக்கிது. கேபிள்ஸ் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன மாதிரி கேபிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு செகண்டுக்கு 400 GB இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ண முடியும். அதோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. நம்ம அடுத்து இந்த இன்டர்நெட்டில் வெப்சைட்ஸ் எப்படி ரன் ஆகுது, இந்த வெப்சைட் ரன் ஆகுறதுக்கு இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.